சபையோர் அனைவருக்கும் அடியேனின் பணிவான நமஸ்காரங்கள். ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத்தாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாமுஜ யுக்ம ருக்ம வியாமோகத ததிராணை திருநாயமினே அஸ்மத் குரோர் பகவதோசே தயே சிந்தோஹோ ராமானுஜச்ச சரணம் சரணம் பிரவத்யே மாதா பிதா யுவதயஸ்தனியா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆதர்சனககுலாராமம் ஸ்ரீமத் ததங்குளிரம் பிரணமாமி மூர்த்தி பூதம் சரஸ்ய மதாத பட்டநாத ஸ்ரீ பக்தி சார குலசேர யோகி வாஹார் பக்ராயண பரகால யதீந்தம் யஸ்தாத் ஸ்ரீமத் பராமசம்யம் கடதோஸ்மி நித்யம். நீலா சுங்க கனகரி முப்போத்திய கிருத்தியம் பாராத்தியம் சரஸ்வத சித்த ஐதி சோஷிச்சாதா பிகலை நிகழ புந்தை கோதாதஸ்ய நமையதே ஓய வாஸ்து போதக அன்னவைராண்டாளருக்கு பண்ண திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளே சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடிய சொல்பாவை பாடி அருளவல்ல பல்வழியார் நாடி நீ வேங்கடவர்க்கென்ற விதி இன்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கநாயகி தாரா சமேத ஸ்ரீரங்கா 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 தாமரை திருவிழே சரணம் ஆண்டாள் நாச்சியார் சமேத கிருஷ்ணன் தாமரை திருவிழே சரணம். ஸ்ரீமதே ஸ்ரீ ராமானுஜாய மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே ஸ்ரீ வேதாந்த மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே ரங்கநாத மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமக அஸ்மத் குருபோ நமக. முதல்ல பாசுரம், அதுக்கப்புறமா அதனுடைய பொருள், அப்புறம் சுவாபதேசம் உள்புரை, இது எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். இந்த பாசுரத்துக்கும் கொஞ்சம் விளக்கங்கள் நிறையா தான் இருக்குது. அடியேனாலும் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாத்தையும் இது பண்ணுறேன். முதல் பாசுரத்தில் மார்கழி திங்கள்னு ஆரம்பிக்கிறச்சையும் பரவாசுதேவனை பரமபத்தில் இருக்கிற நாதனை நாராயணா அப்படின்னு பாடினா தாயார். அடுத்ததுல பார்க்கடல் ஷீராப்திநாதனா பாடினா ரெண்டாவது பாசுரத்துல. மூணாவது பாசுரத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன் வாமன அவதாரத்தை கொண்டாடினா. நாலாவது பாசுரத்துல ராமாவதாரத்தை கொண்டாடினா. அஞ்சாவது பாசுரம் மாயனைன்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவதாரத்தை பூர்ணமா கொண்டாடினா. அந்த மாதிரி 5 பாசுரங்களையும் பகவானை எப்படியெல்லாம் அனுபவிக்கலாமோ அனுபவிச்சு. அதுக்கு அடுத்தது இப்பெல்லாம் பாகவத கோஷ்டியில சேர்ந்தாதான் பகவத் அனுபவம் நம்மளுக்கு ருசிக்கும்ன்றத எடுத்து காட்டுறதுக்கோசரம் இந்த 6வது பாசுரத்துலேருந்து 15வது பாசுரம் வரைக்கும் தாயார் எடுத்து நிறைய விஷயங்களை எடுத்து சொல்றோம். இப்போ அதுல இன்னைக்கு 8வது பாசுரத்தை அனுபவிக்க போறோம். அடியேன் பாசுரம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகாள் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றனை போகாமல் காத்து போவான் போகின்றனை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் உன்னை கூவான் வந்து நின்றோம்
தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா ஆவா என்று ஆராய்ந்து அருள் ஏலோ எம்பாய் கிழக்குல வெளிச்சம் வந்திருக்கான். அப்போ வெளுக்கிறது எப்படின்னு கேட்டாக்க முதல்ல கிழக்குல சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னால ஒரு வெளுப்பு வரும். அதுக்கப்புறம் அந்த சூரியோதயம் ஆரம்பிக்கிறதே சிகப்பா இருக்கும். சூரியன் நல்லா வெளியில வந்துட்டதுக்கு அப்புறம் அப்போ நல்ல வெளிச்சமா வந்துடும். அதுதான் இந்த இடத்துல கீழ்வான வெள்ளென்று காலங்காத்தால பார்த்தோம்னா கிழக்குல வெளுத்து இருக்கும். அந்த எருமைகள்லாம் குட்டி குட்டி எருமை, சின்ன எருமையெல்லாம் அவுத்து விடுவாளாம். அது சிறு வீடு மேய்க்க போகிறது. அது ரொம்ப தூரம் நடந்து போகாது. எருமைக்கு வேகமாக நடக்க முடியாது, ரொம்ப தூரம் நடந்து போகாது. அதனால கொஞ்சம் கிட்டக்க எங்க புல் இருக்கோ அங்கெல்லாம் மேய்க்கிறதுக்கு அது போடுது. எல்லாம் அப்படியே பறந்து போயிடுது. அதுக்கப்புறம் கண்ணனுடைய இல்லத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளம்புறான். அவளெல்லாம் தடுத்து பாகவத கோஷ்டியில் யாரையும் விட்டுட்டு போகக்கூடாது, ஒருத்தர் கூட விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போவான். போகின்றாமை போகாமல் காத்து உன்னை கூவுவான். ஒன்னை கூவுறோம், ஒன்னை எழுப்புறோம். பாவாய் எழுந்திரார் பாடி பறை கொண்டு நம்மளுக்கு அந்த அருள் படுறதுக்கோசரமே, நம்மளை காப்பாத்துறதுக்கோசரமே, நம்மளை ரட்சிக்கிறதுக்கோசரமே அவன் என்ன பண்ணான்? சாகுணன் மல்லருங்கிற முஷ்டிகன் அவள் எல்லாரையும் அழிச்சான். அப்பேற்பட்ட கண்ணன் அந்த தேவாதி தேவன். அவன் பரமபத்துல ஆனந்தமா இருக்க வேண்டியவன். அவன் அப்படி ஆனந்தப்படுறதே கிடையாது. என்னுடைய பக்தர்கள்ல என்கிட்ட வர வரைக்கும் எனக்கு ஒழிச்சலே கிடையாதுன்னு சொல்றான். அந்த மாதிரி பரமபத நாதன் எல்லாருக்கும் தேவர்கள், நித்தியசூரிகளுக்கெல்லாம் நாதனான அவன் அங்கேந்து இங்க கண்ணனா அவதரிச்சிருக்கான். அவனை போய் நம்ம சேவிக்கணும், அவன்கிட்ட போய் நம்ம யாசிக்கணும். அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு அந்த கைங்கரியத்தை நம்ம யாசிக்கணும். அம்மா நீ அப்படி போய் நம்ம யாசிச்சுட்டோம்னாக்க, ஐயோ என் குழந்தைகளா வந்துட்டாளே, இவாளுக்கு நான் அதை கொடுப்பேனா, இவாளுக்கு நான் இதை கொடுப்பேனா அப்படின்னு சொல்லி அவன் ஆஹா ஆஹான்னு அருள் பண்ணிட்டு நம்மளை எல்லாத்தையும் நம்மளை விசாரிச்சு நம்மளுக்கு அருள் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சொல்றான். பெருமாளை கௌசல்யா சுப்ரஜா ராமான்னு சொல்லி காத்தால நம்ம பெருமாளை எழுப்புறோம். மாதக சமஸ்த ஜகதான்னு சொல்லி தாயார நம்ம எழுப்புறோம். அதெல்லாம் அதே மாதிரி இந்த இடத்துல ஆண்டாள் கண்ணனையும் அவனுடைய மனைவி நீலாதேவியையும் தாயாரையும் அவனுடைய தந்தையையும் நந்தகோப்பரையும் அவனுடைய அண்ணா பலராமனையும் எல்லாரையும் பின்னாடி வரிசையா எழுப்ப போறான். அதுக்கு முன்னோடியா இந்த பாசுரங்கள்ல இந்த கண்ணனுடைய அனுபவத்திலேயே அனுபவிச்சுட்டு இருக்காளே அவளை இவ எழுப்புறதா சொல்றான். அந்த அம்பரீஷன் பெரிய ராஜா, ரொம்ப வசதியானவன், எல்லா விரதங்களும் இருக்கக்கூடியவன், எல்லாருமே மகிழ்ந்து இருக்கக்கூடியவன். அப்பேற்பட்டவன் பாகவத கோஷ்டியில தான் எப்பவுமே இருப்பான். குலசேகர ஆழ்வார் பெரிய ராஜா, சக்கரவர்த்தி, ஆனா பாகவத கோஷ்டியில தான் அவர் எப்பவுமே இருப்பார். எப்பவுமே ராமாயணத்தை யாராவது சொல்லி கேட்கறது தான் அவருக்கு ரொம்ப விருப்பம். அந்த மாதிரி பாகவத கோஷ்டி தான் ரொம்ப வசதியமா, நீ இந்த மாதிரி தனியா நீ அனுபவிக்காத, எங்களோட வந்துடும், எங்களோட நீ சேர்ந்து அனுபவி அப்படின்னு சொல்றான். இதுல ரொம்ப உயர்ந்த பெண்ணுன்னு சொல்லி அவளை கொண்டாடுறான். அவ ஏன் உயர்ந்த பெண் அப்படின்னு கேட்டாக்க, கண்ணனை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாத இருக்கிறவாவும். அப்பேற்பட்ட வசதியானவர் நீ, எங்களுக்கெல்லாம் நீ தலைமை நடத்தி கூட்டும் போனோம். அப்படிப்பட்டவளே நீ வா, எழுந்து வந்துருமான்னு சொல்றான். கீழ்வானம் முதல்ல ஆகாசம்,
நல்லா எடுத்து அதுக்கப்புறமா தான் அது பண்ணும். விஸ்வாமித்திரர் வந்து ஜனகனுடைய வேள்வியில ராமனை பார்த்து வில்லை பார் அப்படின்னு தான் சொன்னார். இந்த தனுசை எடுத்து நீ உடைச்சிரும், தனுசை முடிச்சு வாழ்க்கை தான் சீதைன்னா சொல்லவே இல்லை விஸ்வாமித்திரர். அந்த வில்ல பார் அப்படின்னு சொன்னார். அதனுடைய உள் பொருளை புரிஞ்சுட்டான் ராமா. அந்த தனுசை எடுத்து உடைச்சான். கண்டவர் விண்டிலர், விண்டிலர் கண்டவர். அவன் எடுத்ததும் தெரியாது, உடைச்சதும் தெரியாது. அந்த குருவனுடைய அந்த பார்வையில, அந்த குருவனுடைய ஒரு வார்த்தையில புரிஞ்சுண்டு அப்படி பண்ணவன் சிஷ்யம். அந்த மாதிரிதான் பாகவத கோஷ்டியில நம்ம நின்னோம்னாக்க, நம்ம தனியா போய் கண்ணனை அனுபவிச்சோம்னாக்க நம்மளுக்கு வந்து மெய் மறந்து போயிடும். மெய் மறந்து போயிட்டு நம்ம எதை சொல்றோம் எதை சொல்லலைங்கிற ஒரு ஞாபகம் இருக்காது நம்மளுக்கு. அப்படியே நிற்போம், மறைச்சு போய் நிற்போம். இதை சொல்லணும் இதை சொல்லக்கூடாதுன்னு தெரியாது. இதே பாகவத கோஷ்டியில நின்னோம்னாக்க நம்ம எதையாவது ஒன்று விட்டுட்டா கூட பக்கத்துல இருக்கிறோம் எடுத்து கொடுப்போம். இதை நீ விட்டுட்டாமா இதையும் சேர்த்து சொல்லுன்னு சொல்லிட்டு அதை தான் இந்த இடத்துல எடுத்துக்காட்ட. அந்த பாகவத கோஷ்டியில வா விஸ்வாமித்திரர் ஆச்சாரியன் எப்படி சொன்ன சொல்லுக்கு ராமன் உடனே கட்டுப்படுத்து பண்ணானோ அந்த மாதிரி அவனை போய் நம்ம கையை கூப்பி வணங்கினவனாக நம்ம எல்லா பாவத்துக்கும் பிராயச்சத்தத்தை அவன் காட்டுவான். அந்த பிராயச்சத்தத்தை பண்ணி நம்ம அவங்கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்றான். இத பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒரு வஸ்திரம் இல்லாத ஸ்தானம் பண்ணக்கூடாதுங்கிறத ஒரு நியமம். இத வந்து ஆண்டாள் நாச்சியார் திருமொழியை கோழி அடைப்பதன் முன்னம் 11 பாசனங்களை எடுத்து சொல்றான். இத வந்து கண்ணன் வந்து தானே பண்ணி காட்டலாம். அவன் கண்ணன் வந்து எல்லாத்தையுமே அவன் அர்ஜுனன் கேட்பான், நீயே பரமாத்மா நீ ஏண்டா பண்ற அப்படின்னு கேட்டா, நான் கண்ணனா வந்தான் அவன் பண்ணாத விட்டுட்டான், அத மாதிரி நானும் பண்ணாத விட்டுடுறேன்னு சொல்லி ஒரு சிலர் தனக்கு சாதகமா அதை எடுத்துட்டுவான். அதனால எல்லாத்தையுமே நான் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி பண்றான். இந்த வஸ்திரம் இல்லாத குளிச்சா பாவம் வருங்கிறதையும் அதுக்கு பிராயச்சித்தம் என்னங்கிறதையும் கண்ணை இந்த இடத்துல பண்ணி காட்டுறான். ஒரு தடாகத்துல கண்ணன் பஞ்ச பாண்டவர்களோடு சேர்ந்து நீராடி இருக்கான். அந்த ஆனந்தத்துல அவனுக்கா தெரியாது வேணும்னே ஒரு மீனால அவனுடைய வஸ்திரம் அபகரிக்கப்பட்டது. இவங்கிட்ட வஸ்திரம் இடுப்புல இல்லை. எல்லாரும் கரையேறிட்டான். கரையேறின உடனே இவன் மட்டும் தனிச்சு நிக்கிறான், வெளியில வரமாட்டேங்கிறான். ஏன்னா இடுப்புல வஸ்திரம் இல்லை. அப்போ திரௌபதி என்ன பண்றாளா, தன்னுடைய வஸ்திரத்தை பாதியா கிழிச்சு அவங்கிட்ட கண்ணங்கிட்ட கொடுக்குறாளாம். அந்த வஸ்திரத்தை ஏத்துன்னு வெளியில வரான். ஒண்ணு திரௌபதிக்கு அவகிட்டேந்து வஸ்திரம் வாங்கினதுக்கு பிரதி உபகாரமா அன்னைக்கு அவன் கோவிந்தா என்னை காப்பாத்துன்னு பஞ்சபாண்டவ சபையில தன்னுடைய மானம் போகக்கூடாதுன்னு கதறி அழிந்தாளே. அப்போ வந்து ஓடி வந்து வஸ்திரத்தை அவன் மேலேந்து அருள் புரிஞ்சு அவளுக்கு அருள் புரிஞ்சான். அதே அவன் வந்து என்ன சொல்றான், பரமபத்துக்கு போயிட்டு திரௌபதி என்ன கோவிந்தா கோவிந்தான்னு அப்படி உருகி அடைச்சாலே அவளுக்கு வெறும் வஸ்திரத்தை நேரம் போய் கொடுக்க முடியலையே, என்னால மறைஞ்சு நின்றுதானே கொடுக்க முடிஞ்சது, அந்த உபகாரத்தை கூட என்னால பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டானோ. இன்னைக்கு திரௌபதியால வஸ்திரத்தை வாங்கணும், பின்னால அவளுக்கு வஸ்திரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கண்ணன் நியமிச்சுக்கிறான். நியமிச்சுன்னு ஒவ்வொரு காரியத்தையும் பண்றான்னு சொல்லி விரிவாட சொல்றான். காரணம் இல்லாத காரியம் இல்லைங்கிறத பகவான் அவன் வாழ்ந்து காட்டுறான். அவன் எல்லாத்தையும் செஞ்சு காட்டுறான். அந்த மாதிரி எப்பவுமே வந்து பகவான் ஒரு காரியம் நம்மளுக்கு கொடுத்துருக்கானாக்க அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாத பகவான் கொடுக்க மாட்டாங்கிறத நம்ம ரொம்ப இதுவா மனப்பூர்வமா நம்பி ஒவ்வொரு செயலையும் செய்யணும். எடுத்தேங்க அவத்தனே எந்த காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது. சக சக ஹஸ்தக அனன்ய சக தர்மணகா அப்படிங்கிற ஸ்லோகத்தினால நம்மளுக்கு என்ன தெரியும்னா, நம்ம அஞ்சலி பண்ண நம்ம அவனை கூப்பிட அவன் அப்படி நம்மளை காப்பாற்றுவான்றத தேசிகர் சொல்றார். என்ன சொல்றார், வானோர் புதர் வா அப்படிங்கிறார். அந்த கை கூப்பினங்கனானா அவ என்ன பண்ணா, அன்னைக்கு திரௌபதி என்ன பண்ணா, 2 கையும் விட்டுட்டான்.
முதல்ல என்ன பண்ணா, தன்னுடைய மானத்தை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு கையால வசத்தை தன்னுடைய நெஞ்ச மூடின்னு கூப்பிட்டா. அப்புறம் பார்த்தா இப்படிலாம் கூப்பிட்டா கண்ணா வரமாட்டான்னு 2 கையும் மேல கூப்பிட்டா. கோவிந்தா என்னை காப்பாத்து, உன்னை விட்டா எனக்கு வேற வழி இல்லைன்னு கதறின உடனே எங்கேருந்து அந்த வஸ்திரம் வந்தது, எப்படி வந்ததுன்னு தெரியல. துச்சாதனன் இழுத்து இழுத்து சோர்ந்து கீழே போய் விழற அளவுக்கு அவன் வஸ்திரத்தை கொடுத்தான் கண்ணன். அவன்கிட்ட அஞ்சலி பண்ணணும், கையை கூப்பிடும். தலைக்கு மேல கூப்பினா ரொம்ப உச்சிதம், நெஞ்சுக்கு மேல கூப்பினாலும் ரொம்ப உச்சிதம். அந்த மாதிரி கையை கூப்பி அவனை நீங்க சேவிக்கணும். அந்த சர்வேஸ்வரனுக்கு கையை கூப்பினாக்க அவனுக்கு மன்னிக்க வேணும். இவ நம்ம கிட்ட கை முதல் இல்லைன்னு வந்து நின்றுட்டா இவாளை மன்னிச்சு நம்ம ஏற்றுக்கணுங்கிற கருணை வந்துடும். அவன் சௌலபியம், கருணாமூர்த்தி, சுலபன், எல்லாருக்கும் கட்டுப்படக்கூடியவன். அவங்கிட்ட போய் கை கூப்பி நில்லுங்கோ அப்படின்னு சொல்றான். எருமை சிறுவீடு இவ படுத்துட்டு இருக்காளே, இவ என்ன சொல்றா, நீங்க சொல்ற அடையாளம் தான் எனக்கு பொருந்தாது. அதனால அந்த திங்கள் திருமுத்து சேழையால் உங்கள் முகத்தை கிழக்கு நோக்க நீங்கள்லாம் அப்படியே சொலிக்கிறங்கோ. உங்க முகத்தாலும் நீங்க கிழக்க பார்க்கறதுனால அதனால கிழக்கு வெளுத்தாப்புல இருக்கு. கண்ணுல தோஷம் இருந்தா பார்க்குற வாழ்க்கெல்லாம் அப்படிதான் தெரியும் அப்படின்னு சொல்றாராம். ராமதாசர் தன்னுடைய ராமாயணத்தை உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். ஆஞ்சநேயர் வந்து தினமும் வந்து உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து எத்தனை ரகுநாத கீர்த்தனம் எங்கெல்லாம் ராமநாம ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் கண்டிப்பா வந்து இருப்பாருங்கிறது சாஸ்திரம். அப்போ வந்து அங்க வந்து வெண்மையான புஷ்பங்களை எடுத்து ராமர் திருப்பாதங்களை போடுறார். ஆஞ்சநேயர் சொல்றாராம், ஏன் சிவந்த புஷ்பங்களாவே போடுறோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாராம். அப்போ இவெல்லாம் சொல்றா, எல்லாமே இது வெண்மையான புஷ்பங்கள் தானே, இல்ல சிவந்த புஷ்பங்கள் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் சொல்றாராம். அப்போ ஒரு ராம பக்தர் எழுந்து சொல்றாராம், ஆஞ்சநேயா நீ ராவணனை சீத்தையை தூக்கின்னு போயிட்டான்ற அந்த கோப கண்ணியே பார்த்து பார்த்து உனக்கு கண் சேப்பாவே இருக்கு. அந்த சிவந்த கண்ணால நீ பாக்குறியே, அதனால இந்த புஷ்பங்கள் உனக்கு சேப்பா தெரியுது. நம்ம கண்ணுல நம்ம மனசுல எதை நினைச்சுட்டு கண்ணு வழியா எதை பார்க்கிறோமோ அந்த பொருள் அப்படியே இருக்குன்றத அந்த இடத்துல எடுத்து காட்டுறான். இத கம்பர் எப்படி எடுத்து காட்டுறான், பெரியதான் குடிக்கோன் குக்கி அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுறான் கம்பர் ராமாயணத்துல அவ்வளோ வசதியா இதெல்லாத்தையும் எடுத்து காட்டுறான். சிறு வீடுதான் சின்ன தோட்டத்துல குட்டி குட்டி எருமையெல்லாம் கொண்டு போய் விடுறான். அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றா அப்படின்னு சொன்னாக்க, மேட்டில் மேய்ந்த தலை விடும் ஆயர்கள், அந்த மேட்டின் மேலிருந்த குட்டி குட்டியா இருக்கிற புல்லு மேயிற இடத்துல அந்த இடத்துல போய் அந்த எருமையெல்லாம் விட்டு அவள்லாம் மேய்க்கிறா. ஏன்னா எருமைகளால வேகமா ஓட முடியாது, ஒரு வேகமா நகர முடியாது, ஒண்ணுத்த உணர்ந்து பார்த்து பண்ண முடியாது. அதனால அதுக்கு அனுப்புறான். இப்போ ஆயர்பாடியில நந்தகோபன் யசோதையும் கண்ணா வந்து தன்னுடைய இனத்தவன் ஆயர் குளத்துல பிறந்தான். ஆயர் குளத்துல பிறந்த வழக்கு என்ன, பசு மேய்க்கிறது தான் முக்கியமான தொழில். அதனால பலராமனையும் கண்ணனையும் பசு மேய்க்கிறதுக்கு அனுப்புறான். அனுப்பிட்டதுக்கு அப்புறம் ஆஹா கண்ணன் வந்து அவதாரம் ஆச்சு, பெருமாள் அவதாரம் ஆச்சு, அவனை போய் அனுப்பிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு யசோதா கொடையும் செருப்பும் கொடாத எல்லே பாவமே என்ன பாவம்னே ஒண்ணுக்குமே கொடுக்காத என் செல்வத்தை இந்த இங்கேயே விளையாடிட்டு இருக்க விடாத என் செல்வத்தை அங்க கொண்டு போய் அனுப்பிட்டேனே, மாடுமைக்கு அனுப்பிட்டேனேன்னு பாடுறா பெரியாழ்வார். தாய் பாவனையில 11 பாசுரம் பாடுறார். அந்த மாதிரி பிரதி தினமும் காட்டுக்கு கண்ணுக்கு பின்னாடி போறது கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுடைய சௌலபியம், அவனுடைய கருணை எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குட்டி கண்ணுக்குட்டி எல்லாம் ஆத்த பார்த்தா பயப்படுமா, ஆத்த தண்ணியை பார்த்த உடனே மலைச்சு போய் நிற்குமா. எப்படி சாப்பிடுறது, இவ்வளவு தண்ணி ஆத்துல ஓடதே, எப்படி அதை போய் சாப்பிடுறதுன்னு சொன்னப்போ அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் கூட்டின்னு போவானா. கண்ணை தன்னுடைய 2 கையும் பின்னாடி கட்டிப்பானா. கட்டிட்டு குனிஞ்சு தன்னுடைய நாக்கால அந்த தண்ணியை நக்குவானா. அதே மாதிரி அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் வந்து சாப்பிடுமா. அந்த கண்ணுக்குட்டி சாப்பிடறதுக்கு கூட தன்னுடைய பிரயத்தனத்தினால அதுக்கு சொல்லி கொடுத்தானாக்க, அப்ப நம்ம அவங்கிட்ட போய் அடைய பணிஞ்சிட்டோம்னாக்க, நம்ம அவனை எப்படி அடையுதுன்னு பிரமிச்சு நின்னோம்னாக்க, ஒரு விதையா அவனை கண்ணான கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னாக்க அவன் விருஷமான மனசை மாத்திரானே. அதைதான் இந்த இடத்துல
பார்த்து நீங்கள்லாம் அதை வச்சுட்டு வெளுத்துட்டு கருப்பா இருக்கு இதெல்லாம் சொல்லாதங்கோ, அதுக்கு வேறொரு அர்த்தங்கோ சொல்லுங்க அப்படின்னாக்க அந்த எருமையெல்லாம் பார்த்துட்டு யானைன்னு நினைச்சுட்டு நீங்கள்லாம் வந்து யானை நிறத்துல இருக்கு அப்படின்னு சொல்றங்கோ, அந்த எருமையை நீங்க யானைன்னு நினைச்சுக்கிறங்கோ, இருட்டா இருக்கிறத உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதுன்னு சொல்றாங்க. அப்போ எல்லாரும் நாங்க வந்து நிக்கிறோமே, நாங்கள்லாம் என்ன எருமையை யானையா நினைச்சுதான் வந்து நிக்கிறோம், எங்க யுக காந்தியால கிழக்கு எடுத்ததுனாலே வந்து நிக்கிறோம், அப்படியெல்லாம் இல்லம்மா, நீ வந்து ரொம்ப வசதியானவோ, உன்னை விட்டுட்டு கண்ணங்கிட்ட போகக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட வந்து நிக்கிறோம். போவான் நோம்புக்கோசரம் நதிக்கரைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கிறவா எல்லாரையும் அந்த தடுத்து நிறுத்தி நம்மளுக்கு தலைவியா இருக்க வேண்டியவோ இன்னும் வந்து சேரல, இவளையும் கூட்டுண்டு போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம திருவேங்கடத்துக்கு நிறைய பேர் பாத யாத்திரை போவோம். பாத யாத்திரை போறச்சை அந்த கோவிந்த நாமத்தை சொல்லிட்டே போவோம். அது போல ஸ்ரீரங்கத்துக்கு நிறைய பேர் பாத யாத்திரை போவோம். ரங்கா 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 ரங்கான்னு கூட்டுண்டே போவோம். அதுல மீன் மறந்து அவளுக்கு அந்த நடந்து போற அந்த சிரமம் கூட அவளுக்கு தெரியலாம், அந்த அளவுக்கு அவளா நடந்து போவான். அந்த மாதிரி நாங்கள்லாம் உன் வாசல்ல இவ்வளவு நாடி நிக்கிறோங்கிற அந்த சிரமமே எங்களுக்கு இல்லைம்மா, எந்த சிரமமும் இல்லாத ஒன்ன கூட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நிக்கிறோம், எழுந்து வாமா அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த திருவேங்கட யாத்திரை அவ்வளவு தூரம் போறாரு. அங்க போயிட்டு அந்த ஜரகண்டின்னா அவனை முழுக்க சேவிக்கிறோமோ என்னமோ தெரியாது, ஆனா அந்த போர்ச்சையை நீங்க சொல்லிட்டே போனங்களே கோவிந்த நாமம், அந்த நாமம், அந்த பாகவத கோஷ்டி நாமம், அந்த நாம சங்கீர்த்தனம் அவன் பரிபூர்ணமா நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவான் அப்படிங்கிறார். ஒரு நாள் சுற்றம் ஆக போவதே பயன் நம்மளுக்கு கிடைக்கிறது. அந்த ஒரு நாள் சுற்றம் நல்ல ஒரு சுற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறான், நல்ல ஒரு பாகவத கோஷ்டியை ஏற்படுத்தி கொடுக்குறான். நான் பாகவதாவோட நம்ம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறான். அவன் நாமத்தை சொல்றதுக்கு இது பண்ணி கொடுக்குறான். அவனை 1/2 மணி நேரம் நின்று சேவிச்சோங்கிற நம்மளுக்கு அந்த பிராப்தி இல்லைன்னா போடுது. இந்த பாகவத கோஷ்டியில இருந்துமே இந்த நாம சொன்னமே அதுதான் அந்த இடத்துல நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்ற. ஆயந்தரேன சுதா விப்ரஹா அப்படிங்கிறாப்ப அந்த ஒருத்தருக்கு வந்து சாப்பிடணுன்னே ரொம்ப ஆசையா இருக்கு. அவளுக்கு சாப்பாடு கொடுத்தா கொஞ்சம் தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேல அவளுக்கு அந்த திருப்தி போயிடும், அந்த பசி போயிடும், அந்த ஆசை போயிடும். ஆனா அந்த நாம சங்கீர்த்தனம் சொல்ல 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 இன்னும் கொஞ்ச நாடி சொல்ல மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்க மாட்டோமா, அந்த பாகவதரோட சேர்ந்து இருக்கவே மாட்டோமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மனசு வரும். அந்த கண்ணனை கூட்டினர் சொல்லி கம்சன் வந்து அக்ரூரை அனுப்புறார். அக்ரூர் அப்படியே சந்தோஷப்பட்டு ஏறி உட்கார்றானா தெரியல, ஏன்னா கண்ணனை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நாங்க எல்லாரும் கண்ணனை பார்க்கணும்னு அவ்வளோ ஆனந்தமா நாங்க எல்லாரும் வந்து நிக்கிறோம். எங்களுக்கெல்லாம் தலைவியா இருக்க வேண்டியவளே நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை எழுப்புறான். வந்து நின்றோம். விபீஷ்ண அம்மான் கடலுக்கு வடகரையா அடையான். அடைஞ்சிட்டு ஆகாசத்திலே நிக்கிறான். சுக்கிரவராதிகளை தான் இது பண்றான். நான் வந்து ராமன் கிட்ட சரணாகதி பண்ணியிருக்கேன்னு வந்து நிக்கிறேன், ராமன் கிட்ட சொல்லி என்னை சேர்த்துக்க சொல்லுவான்னு சொல்றான். அப்போ ராமன் வந்து அவனை விபீஷ்ணன்னு ஏத்துக்கிறான். அந்த மாதிரி வந்து நிக்கிறோம். நாங்க சரணாகதி பண்ணிக்கிறதுக்கு போகணும், இப்போ உன்கிட்ட வந்து சரணமா கேட்கிறோம், வந்துரு அப்படின்னு சொல்றான். போதுகள முடிய ரொம்ப பெருமான் கிட்ட அப்படியே உனக்கு அன்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனா அதை நீ தனியா அனுபவிக்காத தாயே, நீ எங்களோட வந்து சேர்ந்து எங்களோட வந்து அனுப்பு. நம்பியே தென் குறுக்குடி நம்பியே வருகின்றன பால்யவரை என்று கைகளால் தரிக்கின்றாயே அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த திருக்குறுங்குடி நம்பிய நம்மாழ்வார் அனுபவிக்கிறது. நான் கையால அவனை தொட முடியல, அவனை கண்ணால நேர பார்க்க முடியல, ஆனா அவனுடைய ஒவ்வொரு அவயமும் அவன் அந்த அந்த சக்கரதாரியா அவன் நெஞ்சில அந்த வரும்போட அவன் நிக்கிறது அத்தனையும் எனக்கு கண்ணு முன்னால ஞான கண்ணால காட்சி அழகானே அப்படின்னு சொல்லி சொல்றான். முளை எழுந்து ஆடி மோவாய் எழுந்தருளாக தெரியாதுன்னு பட்டர் அப்படி செய்யறார். எப்ப எழுந்திருக்கணும், எப்ப எல்லாரோடையும் சேரணுங்கிறது தெரியாத இன்னும் நீ கண்ணா
அப்படின்னு சொல்லிடுறார். பட்டன்ற ஆச்சாரியார் நம்மாழ்வாரை பத்தி சொல்ல செய்யும் கிருஷ்ண கிருஷ்ண தத்துவ விபோதித்தம் சொல்றார். நம்மாழ்வார் கண்ணன்லேயே மூழ்கினவர். நம்மாழ்வாருக்கு பேரே வந்து கிருஷ்ண கிருஷ்ண தத்துவ விமோதித்தம்னு பேரு. அதை ஏன் அப்படியெல்லாம் சொல்றாருன்னா அந்த கண்ணனை அனுபவிச்சிருக்கிறது அப்பவே பட்ட அனுபவம். பெரியாழ்வார் வந்து யசோதா பாவனையில கண்ணனை நிறைய அனுபவிக்கிறார். ஆனா நம்மாழ்வார் தனக்கு தானே கண்ணனை எப்படி எப்படிலாம் அனுபவிக்க முடியுமோ அந்த மாதிரி அனுபவிக்கிறதுனால அவருக்கு கிருஷ்ண கிருஷ்ண தத்துவ விமோதிதம்னு பேரே கிடைச்சது. எழுந்திரார் எல்லா அறிஞ்ச பகவான் எல்லாருக்கும் நன்மை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு பிடி அவளை கொடுத்து அந்த குசேலருக்கு ரெண்டாவது பிடி வாயில ஒரு பிடி எடுத்து வாயில போட்டுனா ரெண்டாவது பிடி எடுத்தோம்னா ருக்மிணி தாயார் வந்து தடுக்கிறாளாம். ஏன்னு கேட்டா அந்த ஒரு பிடி அவர்லயே அங்க எல்லாத்தையும் மாத்திட்ட இந்த ரெண்டாவது பிடி அவரை சாப்பிட்டா என்னையும் உன்னையும் அவருக்கு அடிமையா ஆக்கிடுவேன்னு சொல்லி ருக்மிணி தாயார் தடுக்கிறாளாம். அந்த மாதிரி அவன் அப்பேற்பட்ட காருண்யம். அந்த ஒரு பிடி அவளுக்கு இத்தனைக்கோ ஒரு வார்த்தை கூட குசேலர் கேட்கல. நான் கஷ்டப்படுறேனோ என் ஒய்ஃபை அனுப்பினா இதை கொடுத்தா என்னுடைய மனைவி இதை கொடுத்தா என்னுடைய பாரியார் அதை கேட்க சொன்னா இதை கேட்க சொன்னா எதுவுமே கேட்கல. அப்படி இருக்கிறச்சையுமே அவன் மனசை அறிஞ்சு கொடுக்கக்கூடியவன். நம்ம மனசுல என்ன எண்ணம் ஓடுறதுங்கிறத தெரிஞ்சு அவர் மனசுல இத்தனைக்கும் அந்த எண்ணங்கள் கூட ஓடல. ஏன்னா அவர் பாரியார் சொன்னப்போ மறுக்கிறார். கண்ணங்கிட்ட போய் நான் எதையும் கேட்க மாட்டேன்னு சொல்றார் அவர். அப்படி இருந்தாலும் அந்த சமயத்துல பாரியாளுக்கோசரம் தன்னுடைய குழந்தைகள் கண் முன்னால கஷ்டப்படுறத பார்த்துட்டு சரி நம்ம போவோம், அங்க என்ன நடக்கிறதோ நடக்கட்டும், சர்வ கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு தான் போறார். அந்த அவளை அவர் எடுத்தே கொடுக்கல. என்னுடைய மன்னியை எனக்கு ஏதாவது கொடுத்துருப்பாடேன்னு கண்ணனா புடுங்கி சாப்பிட்றான். அவர் என்ன காரணத்துக்கோசரம் அவர் அங்க வந்தாங்கிறத தெரிஞ்சுட்டு அருள் பண்ணான். இதெல்லாம் தான் நம்மளுக்கு இந்த கலியுகத்துல நம்மளுக்கு வேண்டியது நாம சங்கீர்த்தம் தான். ஹரேஹே நாமைவ 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 மவ ஜீவனம் கஹோ நாணத்ரேன நாணத்ரியேவ நாணத்ரியேவதிகி அந்யதா அப்படின்னு சொல்றார். இந்த கலியுகத்துல நம்மளால ஏகப்பட்ட யாகங்கள் செய்ய முடியாது, ஏகப்பட்ட தீர்த்த யாத்திரைகள் போக முடியாது, எதுவுமே நம்மளால பண்ண முடியாது, நிறைய புண்ணியங்களை சேர்க்க முடியாது. அப்படி இல்லாட்டா கூட அந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு அவ்வளோ பெரிய வசதியான பலன் கிடைக்கும்ன்றதை எடுத்து சொல்றான். மாவாய் பிழந்தானே குதிரை வடிவா ஒரு அசுரனை கம்சன் அனுப்புறான். அந்த குதிரை வந்த வழி என்ன, கேசிங்கிற அந்த அசுரனை சம்ஹரித்ததுனால அவன் கேசவனா இது பண்றான். அதே மாதிரி அந்த கண்ணன் கிட்ட வந்து தன்னுடைய பெரிய வாயை திறந்து அவனை கண்ணனை முழுங்கிடணும்னு பாக்குறான். அந்த மா வாய் பிழந்தானே, மா அப்படின்னா குதிரை, மாவாய்னு சேர்த்து சொல்லக்கூடாது, மா வாய் பிழந்தானே. அந்த குதிரையினுடைய வாயை பிழந்தான். இவனை சாப்பிடணும்னு அது வந்தது, அவனை பிழந்து எடுத்துட்டான். அப்பேற்பட்டவன் அவன் என்ன பண்ணுவான், உலகத்துல அசுவமேத யாகம்னு ஒண்ணு இருக்கு, அதை பண்ணணும்னாக்க அந்த அசுவமேத யாகத்துக்கு ஒரு குதிரையை அனுப்பிடுவான். அந்த குதிரையை யாரும் அடக்காத குதிரை திரும்பி வந்தாதான் யாகம் பண்ணுவான்றது உண்டு. இதே ராமன் அந்த மாதிரி அசுவமேத யாகமும் பண்ணப்போ அந்த குதிரையை லவகுசர்கள் கட்டி போட்டதா கூட ஒரு சரித்திரம் உண்டு. அந்த மாதிரி அந்த குதிரை வந்து ரொம்ப வசதியானது. அந்த குதிரை ரூபத்துல கேசிங்கிற அரக்கன் வந்ததுனால அந்த குதிரைய கண்ணனை அழிச்சான். அதே மாதிரி அந்த வல்லரை மாட்டிய கம்சனுடைய தரு யாகத்துக்கு போறான். கம்சனும் கண்ணனும் பலராமனும் போறான். போனாக்க மல்லர்கள் சாமூகன் ரெண்டு பேரும் அவ நிக்கிறான், மலை போல நிக்கிறான். அவ ரெண்டு பேரும் அந்த மல்லர்கள் நிக்கிற செய்யும். இவ ரெண்டு பேரும் சின்னவா, கண்ணனுக்கு ஒரு 12 வயசு, பலராமனுக்கு 13 வயசு, சின்ன குழந்தைகள், ராஜகுமார்கள், ரொம்ப சுகுமாரர்கள். அங்க இருக்கிறவ எல்லாரும் பிரமிச்சு போறாளாம். இந்த மலை மாதிரி நிக்கிற மல்லர்கிட்ட இந்த குழந்தைகளை போய் சண்டை போடுறதுனாக்க இது தகுமோ, இது யுத்த தர்மமோ அப்படின்னு சொல்லி இவெல்லாம் பேசிக்கிறாளாம். அப்போ கண்ணனும் பலராமனும்
புன்னகையில சிரிப்போட அந்த மல்லர்களை எப்படி அடிச்சு உதச்சு சாத்தி அவளை அழிச்சாங்கிறத அதுதான் மல்லர்களை மாட்டிய. அந்த மாதிரி அவன் அப்பேற்பட்டவன். ராவண யுத்தம் போல லக்ஷ்மணனுக்கு இந்திரஜித்துக்கும் நடந்த யுத்தம் போல அவ்வளவு பிரமிப்பா யுத்தம் பண்ணாலும் பலராமனும் கண்ணனும். அததான் இந்த இடத்துல பெரியவாள்லாம் எடுத்து கொடுப்பாள். எரிமலை போல வந்த மல்லர்களை அழித்தவன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு பெரியவாள் ஒரு பாசுரமே பாடுறார். அந்த மாதிரி இருக்கு. இங்க மல்லர்களோட போர் மேல போர் நடக்க போறதுங்கிறதுக்கு ஏன் இதை சொல்றான்? ஏன் மல்லர்களை அழிக்கல, கேசியை அழிச்சான், மலர்களை அழிச்சான் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் எதுக்கு இந்த இடத்துல சொல்றான் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம கிட்ட இருக்கிறாங்க திருப்பி திருப்பி பெரியவா ஆச்சாரியர்கள் எல்லாமே நம்மளுக்கு சொல்றது அதுதான். நம்ம மனசு ரொம்ப அலப்பாயக்கூடியது. அர்ஜுனன் கேட்கிறான் கீதையில, அவனுக்கு கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்லாம் சொல்லித்தர கிருஷ்ணர் பிரமிச்சு போய், கண்ணா நீ இவ்வளவு சொல்லித்தரையே, என் மனசு எதுலையுமே அடங்காதே, நான் என்ன பண்ணட்டும்னு கேட்கலாம். அப்ப சொல்றார், என்னுடைய நாமத்தை சொல்லு, தானே உனக்கு வழி கிடைக்கும். இந்த நாம சங்கீர்த்தத்தை இதுல ரொம்ப வசத்தியா தாயார் சொல்றதுனாலதான் இந்த மல்லர்களை மாட்டிய கேசவனை கேசியை அழித்த. அதெல்லாம் என்ன சொன்னா, நம்ம மனசுல இருக்கிற அந்த காம குரோதங்களை அழிக்கிறான். மமகாரங்கள், அகங்காரங்கள், இது எல்லாத்தையும் பகவான் அழிக்கிறாங்கிறதான் இதுல எடுத்து சொல்றான். தேவாதி தேவனை, தேவாதி தேவன் அவன் எப்படின்னு கேட்டா, அந்த தேவர்களுக்கெல்லாம் தேவன் அவன் தான். ஸ்ரீராத்திநாதனா படுத்துட்டு இருக்கான். நித்திய சூரியர்களுக்கெல்லாம் தேவன் அவன் தான். பரமபதனா அங்க உட்கார்ந்து இருக்கான். அவன் என்ன பண்றான், அந்த வெண்ணெய் சாப்பிடணுங்கிறதுக்கோசரம் அங்கேருந்து இங்க பிறந்தானா. வெண்ணெய் சாப்பிடணும்னா நான் ஏற்கனவே சொன்னேன், வெண்ணெய் சாப்பிடணுங்கிறது நம்மளுடைய கர்ம வினைகளை அழிச்சு நம்மள அவங்கிட்ட சேர்த்துக்கிறது. அதுக்கோசரம் அங்கேருந்து இங்க பகவான் பிறந்தான். அந்த தேவாதி தேவனான எம்பெருமானால போற்றப்படுகிற ஆச்சாரியனை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த தேவாதி தேவன் அவன் தான் பெருமான் ஒத்தந்தான் நம்மளுக்கு அடைக்கணும். நாராயணனாயே அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்ப மன்னும் புகழ் கௌசலை அப்படின்னு சொல்லி குலசேகர் ஆழ்வார் பாடுறார். அந்த மன்னு புகழ் கௌசலை தான் அந்த மாதிரி பாட செய்யும். அதே பாசுரங்கள்ல எல்லா இதையும் எடுத்து கொடுக்குறான். பின்னால நடக்க போற சரித்திரங்கள் எல்லாம் எடுத்து கொடுக்குறான். அந்த மாதிரி நம்மளுக்கெல்லாம் ஒரு சின்ன சந்தேகம் வரும்னு சொல்லி பெரியவா எடுத்து கொடுக்குறான். என்னன்னாக்க, ஆண்டாள் நாச்சியார் அங்க இருக்கிற தோடிகள் எல்லாம் தான் எழுப்புறான். எழுப்புறதையும் மல்லரை மாட்டியது, கேசி அடிச்சதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய சரித்திரம். இதை எப்படி தாயார் இங்க முன்னாடி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்துதான். அந்த கேள்விக்கு பதில் சொல்றாளாம் தாயார். எப்படி இந்த மாதிரி கௌசலதன் மணிவீர வாய்த்தவனேன்னு அவர் தாலாட்டு பாட செய்யும், எப்படி பின்னாடி ராமன் பண்ண சரித்திரம் எல்லாத்தையும் அதே பாசத்துல சொல்றாளோ, அந்த மாதிரி தாயாருக்கு அவ பின்னாடி பிறந்தான். ஆயர்களை எழுப்புறதா இவ பாவனையில தான் எழுப்பிட்டு இருக்கா, தன்னுடைய தோழிமார் தான் எழுப்பிட்டு இருக்கா. ஆய்ச்சிகளுக்கெல்லாம் பின்னாடி பிறந்து தான் அந்த ஆய்ச்சி குலமா ஏத்துட்டதுனால அவளுக்கு ஏற்கனவே அவளுடைய தந்தை மூலமா எல்லாமே மனப்பாடம் அனுபவிச்சிருக்கான். அந்த அனுபவத்துல எல்லாத்தையும் பாடிட்டா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பெரியவாளை எடுத்து சொல்றான். சகஸ்ர கரணே திருடே புத்திரே யத்ர தேவானா அதிதேன அப்படின்னு சொல்லி பெருமாளை நம்ம அந்த பெருமாள் இருக்கக்கூடிய இடம் பரமபதம் அவ்வளோ வசதியானது. அந்த அந்த பரமபதத்திலேன்னு அவன் நம்மளுக்கோசரம் நம்மள உயிவிக்க, ஆயர்குலத்தை உயிவிக்க வந்த குலப்பொழுந்தே அப்படின்னு நம்மாழ்வார் போற்றாப்புல நம்மளை உயிவிக்கிறதுக்கோசரம் வந்தான். நம்ம எப்படிப்பட்டவா அப்படின்னா, பொய்நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்கு உடம்பும். நம்ம கிட்ட என்ன இருக்கு, நிறைய பொய்கள் நிறைஞ்சு இருக்கு. பொய்யான வாழ்க்கையில வாழணும், பொய்யான பாவனையில வாழணும். அழுக்கு உடம்பு, அழுக்கு உடம்புன்னா நான் குளிச்சுட்டேனேன்றது கிடையாது.
என்ன எத்தனையோ விஷயங்களை நம்ம மனசு சுத்தி 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 அலப்பாயிருது. நம்ம மனசு பகவான் கிட்ட மட்டுமா ஈடுபட்டிருக்கு இல்லையே. அததான் நம்மாழ்வார் எடுத்து சொல்றாரே, அந்த மாதிரி இருக்கிற அந்த பொல்லா ஞானம், அழுக்குடம்பு, அந்த மாதிரி பொய் நின்ற ஞானம், பொய்யான உலகத்துல பொய்யா நம்ம வாழறமே, இதெல்லாம் போகிறதுக்கு என்ன பண்ணணும்? அருள். யாரெல்லாம் அவனை போய் ஆசிரியர்களாலோ, யாரெல்லாம் அவங்கிட்ட போய் சரணாகதி பண்ணிக்கிறாளோ, அவளுக்கெல்லாம் எப்படிலாம் அவனால அருள் செய்ய முடியுமோ அந்த மாதிரிலாம் இது பண்ணப்படுறான். இந்த பாசுரத்துக்கு வேற ஒரு அர்த்தத்தையும் சொல்றான். என்னன்னாக்க, ஆண்டாள் தேவ பெருமானை, காஞ்சிபுரத்தில் இருக்கிற தேவ பெருமானை மங்களாசாசனம் பண்ணினாள்னு சொல்றா எல்லாரும். நம்மாழ்வார் எத்தனையோ திவ்ய தேசங்களுக்கு பாடினாலும், காஞ்சி வரதராஜன் நேரடியா பாடாட்டாலும், முதல்ல இருக்கிற அந்த 100 பாசுரமும் காஞ்சி வரதனானுக்கே தேவ பெருமான் விஷயமாக அப்படின்னு சொல்லி சொல்றார். அது ஒரு நாயகமாய் ஓட அந்த 4ஆவது பத்தில் இருக்கிற அந்த பாசுரம் மேல்கோட்டை நாராயணபுரத்துக்கோசரம் ஏற்பட்டதுன்னு சொல்லி பெரியவாள்லாம் எடுத்து கொடுப்பான். அந்த மாதிரி அந்த தேவாதி ராஜனுக்கோசரமே ஏற்பட்டது. ஏன்னா அவன் பேர் அருளாளன். காஞ்சி வரதன் இருக்கானே, அவன் பேர் அருளாளன். அத்திகிரிநாதன் அவன் பேர் அருளாளன். அவனுடைய கருணை எப்படி சொல்ல முடியாது. அந்த பிரம்மாவுடைய அந்த யாகத்தை நடத்துறதுக்கோசரம் வேகவதியா ஓடி வந்த சரஸ்வதிக்கு நடுப்புற அணையா படுத்தினான் திருவேற்கால. அந்த இருள் அருந்துள்ளது, இருட்டி கொடுத்துருந்தா சரஸ்வதி. அதுக்கு தீப ஒளி பெருமாளா ஒளி விட்டு இது பண்றான். எத்தனை விதத்துல சரஸ்வதி அந்த யாகத்தை நிறுத்தணும்னு முயற்சி பண்றாளோ அத்தனைக்கும் மீறி அவன் எல்லாத்தையும் பிரம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த சரஸ்வதி தேவியே பிரம்மாவையும் பெருமாளையும் போய் சரணாகதி பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு பண்ணவன் பெருமாள். அதுதான் நம்ம தெரியாம ஒரு வேகத்துல நம்ம தப்பு பண்ணிட்டா கூட அவன் இருக்கானே, அவன் பேரோட நம்மளை எப்படி மாத்தணும், எது மூலியமா நம்மளை மாத்தணும், எதை கொடுத்து நம்மளை அவன்கிட்ட கூட்டுக்கணும் அப்படிங்கிறதுலாம் தெரியும். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? அவன்கிட்ட ஒரு அடி எடுத்து வைக்கணும். எப்படியாவது அவன் நாமங்களை சொல்றதுக்கு பழகணும். இந்த கலியுகத்துல அவனுடைய நாம சங்கீர்த்தனம் ஒண்ணுதான் ரொம்ப வசதி. இந்த நம்மளுக்கெல்லாம் தான் பகல் ராத்திரி இதெல்லாம் இருக்கு. ஒவ்வொரு ஜீவனுக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கான்றது தெரியாதுங்கிறத பெரியவாள்லாம் எடுத்து சொல்றான். அந்த இருள் கரும ஞானம் சம்ஸ்கிருதி கானத்ரி அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த பகவானுக்கு ராத்திரியும் கிடையாது, பகலும் கிடையாது. நம்மளுடைய ஞானத்துக்கும் ஒளிவிடுற ஞானம், நம்மளுடைய ஆத்மா ஒளிவிடக்கூடாது, ஞானமயமானது. அதுக்கும் ராத்திரியும் கிடையாது, பகலும் கிடையாது. நம்ம தூங்குறோம். மொத்தம் 3 பிரளயம் சொல்லுவா பெரியவாள்லாம். நித்திய பிரளயம், நைமித்திக பிரளயம், மகா பிரளயம். தினம் நம்ம தூங்குறமே, இந்த தூங்கறச்சையும் பகவான் நம்மளை ஃபுல்லா ஆட்கொண்டுருவான். அதனால அதான் படுத்து தூங்குற வரைக்கும் நாராயண நாமத்தை சொல்லி தூங்குவோம்னு சொல்றது. அவன் பூரா நம்மளை ஆக்கிரமிச்சுப்பான். அது நித்திய பிரளயம். ஏன்னா நம்ம படுத்துட்டு இன்னைக்கு தூங்கினோம்னா நாளைக்கு நம்ம எழுந்திருக்க போறோமாங்கிறது அவனுக்கு தான் தெரியும். தூங்கிட்டே இருந்தா தூக்கத்திலே போயிட்டாங்க எத்தனையோ பேரை பத்தி நம்ம கேள்விப்படுறோம். அதுதான் நித்திய பிரளயம். நித்தியம் இன்னைக்கு முடிஞ்சு மறுநாள் காலம் நம்மளுக்கு விடியறதுங்கிறது அவனுடைய ஆజ్ఞை. நைமித்திக பிரளயம் 3 உலகம் மட்டும், இந்திரலோகம் இது வரைக்கும் சத்தியலோகம் தான் அழியாது. இந்த 3 உலகத்தை மட்டும் அழிக்கிறது. அது பிரளயம் வர்றது நைமித்திக பிரளயம். மகா பிரளயம் சத்தியலோகம் வரைக்கும் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அப்பதான் பகவான் நம்ம எல்லாரையும் வைத்துக்கொள்ள வச்சிருந்து காப்பாற்றி அந்த பிரளய பயம் போனதுக்கு அப்புறமா திருப்பி பிரம்மாலேருந்து எல்லாரையும் படைக்கிறான். அதுதான் 3 பிரளயம் சொல்லுவா. அந்த மாதிரி நாராயணனை கண்டே பகல் கண்டேங்கிறார் ஆழ்வார். நம்ம மனசுல அந்த இருள், அந்த எதுக்கு சொல்ல வர, அந்த ராத்திரியில நம்ம தூக்கத்தையும் பகவான் ஆட்படுறச்சையும் கூட நல்ல நல்ல சொப்னங்கள் நம்மளுக்கு கொடுக்கலாம். அவனை அனுபவிக்கிறதுக்கு சொல்றான்.
அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரிலாம் அவன் ராத்திரியில நம்மள ஆட்படுத்திக்கிறான். ராத்திரியில கொஞ்ச நேரத்துல நம்மள ஆட்படுத்திக்கிறான். ராத்திரி பகவான் கிட்ட நம்ம இருக்கிற பகல். இந்த பகல்ங்கிறது இங்க பாகவதாரோடையும் எல்லா சத்சங்கத்துல இருக்கிற பகல். இது ராத்திரிங்கிறது பகவானோட நம்ம இருக்கிற பகல். அததான் சொல்றார், நாராயணனை கண்டேன் பகல் கண்டேன் அப்படிங்கிறார். ராத்திரியில அந்த பகவானை நம்ம சேவிக்கிறோம், அவனை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி சம்ஸ்கிருதா ஹைவ அமைந்த பவதி அப்படின்னு சொல்லி பரமபதத்துல எல்லாமே பகல். அங்க ராத்திரி கிடையாது. அங்க நம்மளுக்கு இந்த மாதிரி வலி வேதனைகள் பசி தாகம் தூக்கம் எதுவுமே கிடையாது. என்ன நினைச்சுக்கிறோமோ எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது பரமபதம். அதனால பகவான் கிட்ட சரணாகதி பண்ணிக்கிட்டேயோ மோட்சத்தை தான் நம்ம விரும்பணும். அந்த மோட்சத்தை விரும்புறதுக்கு இந்த உலகத்துல அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு நம்மளுக்கு சக்தியை கொடுன்னு நம்ம வேண்டிக்கணும். கைங்கரியப்படுறவர்களா தான் இருக்கணும். யாருக்கு வேணா ஒருத்தர் ரொம்ப உடம்பு முடியாதவாளுக்கு ஒரு கையை பிடிச்சி தூக்கி அவளை ரோடு கிராஸ் பண்ண வைக்கிறீங்களா, அது ஒரு கைங்கரியம். முடியாதவாளுக்கு ஒரு சாதம் கொண்டு வந்து கொடுக்குறாங்களா, அது ஒரு கைங்கரியம். யார் யாருக்கு என்னென்ன பண்றாங்களோ அது எல்லாமே கைங்கரியம். அடுத்த வாழ்க்கை ஒத்தாசை பண்றதுலதான் நம்மளுடைய கவனம் இருக்கணும். அதுக்கு பேர் தான் கைங்கரியம். அந்த மாதிரி அந்த மோட்சத்துக்கு போறதுக்கு அங்க போனா நம்ம பகவானுக்கு கைங்கரியம் பண்ண போறோம். அதனால நம்ம அங்க போறதுக்கு அந்த மோட்சத்துக்கு போறதுக்கு நம்மளுக்கு வழி இங்க கைங்கரியம் பண்றதுதான். அந்த தேவாதி தேவனான எம்பெருமானால போற்றப்படக்கூடிய ஆச்சாரியர்கள் அவ எல்லாரையும் அனுபவிக்கணும். எவ்வளவு ஆச்சாரியர்களை முடியுதோ அத்தனை ஆச்சாரியர்களை நம்ம மனசுல வரிக்கணும். அவளுடைய இப்போ நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. யூடியூப் இருக்கு, அதுலயே இந்த மொபைல்லையே நம்மளுக்கு உபன்யாசங்கள்லாம் வந்துடுது, மொபைல்லையே நம்மளுக்கு காட்சியங்கள்லாம் வந்துடுது. அவ எல்லாரையும் நம்ம ஆச்சாரியனா மனசுல வரிச்சுட்டு அவ எல்லாரையுமே நம்ம இது பண்ணணும். முன்னினைவா யான் முயன்ற இன்றிசை இன்றோ நாளையோ என்று நகை செய்கின்றானே. நம்மளுக்கு இன்னைக்கா நாளைக்கா, நம்மளுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு போட்டிருக்கான்றது தெரியாது. அப்படிங்கிறதான் இந்த இடத்துல எடுத்து சொல்றார். சோம்பரை மெய்ம்பொருள் போக விட்டு மெய்மையை உணர்ந்து சோம்பரை உகத்தி போடும். எல்லாத்தையும் எந்தெந்த நல்ல விஷயங்கள்லயோ இருக்கோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த உலக விஷயங்களை போய் 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 ஆட்படுறாங்களே, அவன்கிட்ட ஆட்படாத இதுல போய் ஆட்படுறாங்களே அப்படின்னு சொல்லி எடுத்துருந்தார். இந்த காஞ்சிபுரத்துல விசேஷமான முறையில பிரம்மோற்சவம் நடைபெறும். அது 6வது நாள் உற்சவத்துல வேணுகோபால அலங்காரம். அந்த பெருமாள் வேணுகோபாலன் சாத்துக்குடியில அனுபவிப்பாளாம். அந்த வெளியூர்ல இருந்து திருத்திரளா அனுபவிப்பாளாம். ஏன்னு கேட்டா அந்த பேரொருளாளர், அவனே பேரொருளாளர். அதுல அவன் இன்னும் வேணுகோபாலனா கண்ணனா வேற வந்துட்டானா அவனுடைய அந்த ஆச்சரியமான அந்த அழக அனுபவிப்பாளாம். அவனுடைய அந்த குழல் வச்சுட்டு செய்யும், அந்த குழல்ல இருந்து நாதம் வராப்பிலேயே இருக்குமா. எல்லாருக்கும் அந்த குழதோசை கேட்கிறாப்பிலேயே இருக்குமா. அந்த அமிர்த பிரபாகம் கேட்கிறாப்பிலேயே இருக்குமா. எல்லா மனசுலயும் உள்கு ஆக்கிரமிப்பானா அந்த பேரோட. அதுதான் சொல்றார். அதனால முதல்ல வீதியில மெதுவா எழுந்துள்ளாடும். அப்புறம் பெருமானுடைய தேவிமார்கள் திவ்ய மகிழ்ச்சிகளை அவளோட சேர்ந்துட்டு அத்தனை பேரையும் அனுபவிப்பாங்க. அந்த அப்புறமா திடீர்னு பார்த்தா பறந்து ஓடி போயிடுவாராம். ஏன் அப்படி அப்படின்னு கேட்டாக்க, நிதானமா நின்று அவனை சேவிக்கிறோம். சேவிச்சுட்டு உடனே என்ன பண்ணுவோம் நம்ம மனசுல, ஐயோ ஆற்றுல அந்த வேலை பாக்கி இருக்கேன், அந்த வேலை பாக்கி இருக்கேன், இதுதான் நம்ம மனசுல தோணும். அப்படிதான் நம்ம மனசு அப்படிப்பட்டதுதான். ஏன்னா நம்மளுக்கு கடமைகள் இருக்கு. அதனால அந்த கண்ணனையே அனுபவிச்சு நிக்கிறச்சையும் நம்மளுக்கு வேற சிந்தனைகள் வரக்கூடாது. அவனை நன்னா அனுபவிச்சு அவனுடைய குழந்தைய கேட்டு நம்ம அப்படியே மயங்கி நிக்கிற அந்த செகண்ட்ல அவன் மறந்து போயிட்டான்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய கடமைகள் ஞாபகத்தை படுத்துவான் அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்றார் பெரியவாளா. இவளுக்கெல்லாம் ஆஸ்தானத்துல தேவாதி தேவன் அமர்ந்து இருக்கிறதுக்கு பெரிய பாக்கியம் பண்ணி
சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சதுன்னு சொல்லி சேவிச்சுட்டே ஆத்துக்கு போவாளாம். இந்த ஆச்சாரிய சம்பந்தம் அடைஞ்சு ஞானோதயம் பெற்ற பிரபலனுக்கு சரணாகதி செய்தது முதல் மோட்சம் செய்யும் காலம் வரை பிரம்ம முகூர்த்தம். நம்ம ஆச்சாரியன்கிட்ட போய் சரணாகதி பண்ணிட்டோம்னாக்க நம்மளுக்கு பிரம்ம முகூர்த்தம் எதுனாக்க சொல்றார். நம்மாழ்வார் ஒரு பாசனம் சொல்றார், சரணாகதி பண்ணிட்டு எல்லாருக்கும் மரணமானால் வைகுண்டம் கொடுக்கும் பெறான்னு சொல்ல சொல்றார் நம்மாழ்வார். அந்த மாதிரி நம்மளுக்கு இப்ப பிரம்ம முகூர்த்தமா இருக்கு. நம்ம ஆச்சாரன் கிட்ட போயிட்டோம், சரணாகதி பண்ணிட்டோம், இனிமே அவன் எப்போ கூப்பிட்டுக்க போறான்னு சொல்லி நம்ம காத்துன்னு இருக்கோம். அதுதான் எருமை போன்ற பக்தர்கள் பெரும் வீடு என்னன்னு கேட்டாக்க, நம்மளுக்கு விருப்பம் இப்படி ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு இருக்கோம். குடும்பங்கிறதையும் நம்ம வச்சுட்டு இருக்கோம், பகவான்கிறதையும் வச்சுட்டு இருக்கோம். நம்மளால அந்த குடும்ப தடையிலேருந்து விட்டு வெளியில வர முடியல. அப்போ ஸ்வயம் பிரயோஜனமா மோட்சத்துல மட்டுமே நம்ம ஈடுபடணும், அவங்கிட்டயே சேரத்துக்கு நம்ம பிரயத்தனப்படணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த நம்மளுடைய பற்ற குடும்பத்தார் மேல நம்ம வச்சிருக்கோமே அந்த பற்ற கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கணும். குறைச்சிக்கணும்னா எப்படி குறைச்சிக்கிறது அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு அப்பா அம்மாவோ மாமனார் மாமியாரோ பதியோ குழந்தைகளோ யாரா இருந்தாலும் எல்லார்கிட்டையும் அவளுக்கு என்னென்ன நம்மளால செய்யக்கூடிய கடமைகளோ அந்த கடமைகளை ஒன்றுத்தையும் குறையில்லாத பண்ணணும். பண்ண செய்யும். கண்ணன் இவாளை எனக்கு அப்பா அம்மாவா கொடுத்துருக்கான், கண்ணன் இவாளை என்னுடைய புத்திரர்களா கொடுத்துருக்கான், இவாளுமே இந்த காரியத்தை கண்ணன் செய்ய நியமிச்சிருக்கான், இதை நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சுட்டா அண்ணன் என்னை கூட்டுருவான். இந்த ஒரு எண்ணத்தோட பண்ணணும். இவாளுக்கு அது வாங்கி கொடுத்தேன், இவாளுக்கு இது வாங்கி கொடுத்தேன், நான் இவாளுக்கு என் குழந்தைய இப்படி படிக்க வச்சேன் அப்படி படிக்க வச்சேன், கண்ணனுடைய அருளாக நான் அந்த காரியத்தை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளையும் பிரபந்தர்களா மாற்றத்துக்கு சக்தி பண்ணணும். அவள் எல்லாத்தையும் உருவாக்கணும். நம்ம ஆச்சாரன்கிட்ட போய் சரணாகதி பண்ணிட்டாதான், பெருமாளை தினம் சேவிச்சாதான் நம்மளுக்கு மோட்சங்கிறத அந்த குழந்தைகள் மனசுலையும் பதிய வைக்கணும். அதை எப்படி பதிய வைக்க முடியும் அப்படின்னா, அந்த பாகவதர்கள் கோஷ்டியில தான் நம்மளால அதை படிக்கணும். பகவானுக்கு அந்த பாகவத கோஷ்டி மட்டும்தான் பிரியம். பாகவத கோஷ்டியில கண்டுட்டா அவன் வேற எதையுமே சிந்திக்க மாட்டான். இவாவாள்லாம் வந்திருக்காளே, இவாவாளுக்கு எந்தெந்த விதத்துல அவளை கூப்பிடுறாளோ அந்தந்த விதத்துல காட்சி தந்து, என்னென்ன மனசுல ஆசைகளோடு வந்திருக்காளோ அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுறவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்ப்பானா. இந்த புலன்களை துர்மார்க்கத்துல போகாத தடுத்துருவான். நம்மளுக்கு முக்கியமானது அதுதான். அந்த மல்லரை மாட்டணும். கேசிங்கிற அசுரன் தான் அழிச்சான், மலர்களை மாட்டினான். நம்ம மனசுல இருக்கிற காம குரோதங்கள் மமம் அகங்காரங்கள் இது எல்லாத்தையும் அவன் அழிக்கணும்னா அவன்கிட்ட போய் நிக்கணும். அந்த சர்வேஸ்வனுக்கு மேல நம்ம ஆச்சாரியனை தனியன் மூட இது பண்ணணும். தினம் ஆச்சாரிய தனியன் சேவிக்க 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 அவனுடைய மூஞ்சி மலர்ந்து போயிடும். பகவான் ஆஹா, என்னுடைய பக்தனுடைய ஆச்சாரியனா ஏத்துண்டு என்னுடைய பக்தனை ஆச்சாரியனா ஏத்துண்டு அவன் தனியெல்லாம் சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ இது பண்ணுவான். இந்த நாஸ்திகன் குஸ்துஷ்டி இவாளெல்லாம் அழிக்கிறாப்பல நம்மளுடைய மனசை அழுதலையும் அவளெல்லாம் நாஸ்திகன் எல்லாம் உத்ருஷ்டி எல்லாம் ராமானுஜன் போல ஆச்சாரியன்களால தான் அழிக்க முடியும். நம்மளால வாக்குவாதம் பண்ணி அழிக்க முடியாது. தேசிகர் எவ்வளவோ பேரை மாற்றிருக்கார். எத்தனையோ சக்தியெல்லாம் கொண்டு வந்து இப்ப திருப்பூரில் எல்லாரும் ஜுரத்துல தவிக்கிறான்னு சொன்ன உடனே சுதர்ஷனாஷ்டகம் பாடி அத்தனை பேர் ஜுரத்தையும் நீக்கினார். கருடதண்டகம் பாடி அத்தனை கருடனுடைய அத்தனை ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டார். ஹயக்ரீவர் சோஸ்திரம் தான் அவர் முதல்ல இது பண்ணதே. அந்த மாதிரி அந்த மாதிரி ஆச்சாரியன்களை வரிக்கணும், நம்ம மனசுல ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அப்படி பழகிட்டா உடனே ஸ்ரீமன் நாராயணன் அவனை போய் சேவிக்கிறதுக்கு நம்மளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். ஒரு ஆச்சாரியன் கிட்ட போனா அவன் என்ன பண்ணுவான், நம்மளுக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வச்சு பரநியாசம் கொடுத்து அந்த பகவான் உன்னை காப்பாற்றுவான்னு நம்மளுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறார். பரநியாசம்
ஏன்னா என் ஆத்மா என்னுடைய உடம்பு எல்லாத்தையும் நான் பகவான் கிட்ட கொடுத்துட்டேன். இதை காப்பாற்றுறது அவனுடைய கடமை. அவன் பார்த்துப்பான், எது நடந்தாலும் அவன் பார்த்துப்பான்ற ஒரு நிச்சந்தையா இருக்கலாம். பன்னியாசம் வாங்கிட்டு வரலாம். அந்த மரணமானால் வைகுண்டம் கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு தீர்மானமான ஒரு நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கணும். அந்த நம்பிக்கை நம்ம கிட்ட இருந்தாதான் நம்மளால வாழ்க்கையில உய்யும் ஆறு எண்ணி உகந்தேலோ அப்படின்னு சொல்றாப்புல அந்த உய்யும் ஆறு என்னங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழி அந்த பகவானை நம்ம சரணாகதி பண்ணிக்கிறது தான். அந்த சரணாகதி பண்றது சரணாகதி பண்றது எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டா ஆச்சாரியன் மூலியமா மட்டும்தான் நம்மளால சரணாகதி பண்ணிக்க முடியும். வேற எந்த விதத்திலையும் நம்மளால சரணாகதி பண்ணிக்க முடியாதுங்கிறத இந்த இடத்துல பெரியவாள்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இன்னொரு சின்ன சுவாபதேசத்தோட அடியேன் ஒரே முடிச்சுக்கிறேன். நம்ம மனசு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க தயாசகத்துல வேதாந்த தேசிக சரணாகதி பற்றி ரொம்ப எப்படி கீர்த்தி பயிர் எழுந்து அப்படின்னு சொல்றாப்பலையும் அமரனார் சொன்னாப்பலையும் பசு பட்சி யாரை வேணாலும் அவன் ரட்சிப்பான். அவன் நம்மளுக்கு தாரவம் மோட்சம் எல்லாமே அவன் தான் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கோம். தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும். அவனை புரிஞ்சுட்டு யாரெல்லாம் அவன்கிட்ட போய் சரணாகதி பண்ணிக்கிறாளோ, ஆச்சாரன் கிட்ட போய் சரணாகதி பண்ணிக்கிறாளோ, அதன் மூலியமா அவன் நம்மளை நல்லா காப்பாற்றுவான் அப்படிங்கிறத பெரியவா எல்லாரும் எடுத்து கொடுத்துக்கிற வழியில அடியன் உங்ககிட்ட எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறது. ஆச்சாரியன் மூலியமா பெருமாள் கிட்ட போங்க. அதுக்கு உங்களுக்கு முதல்ல தேவைப்படுறது பாகவத கோஷ்டி. முதல்ல நாம சங்கீர்த்தனம் மூலியமா பாகவத கோஷ்டி மூலியமா ஆச்சாரிய சம்பந்தம் மூலியமா தாயார் சம்பந்தம் மூலியமா எம்பெருமானுடைய திருவடி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடியன் குற்றங்குறைகள் இருப்பின் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். திருவாடிபூரத்து ஜெகத்து உரித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கனுக்கே கண்ணின் உகந்து